அம்மாவுக்கு தாஜ்மஹால். திருவாரூரில் 8வது அதிசயம். பாசக்கார மகனின் செயல். தமிழ்நாட்டிலேயே தாஜ்மஹால் போன்ற ஒரு கட்டிட அமைப்பு உருவாகி இருப்பது சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பேசுபொருளாகவும் மாறியுள்ளது. மறைந்த தனது தாயின் நினைவை போற்றும் வகையில் அமைக்கப்பட்ட இந்த கட்டிடத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பலரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். தற்பொழுது இந்த நினைவிடம் திருவாரூர் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக உருவெடுத்துள்ளதால் தினமும் ஏராளமான மக்கள் அங்கு வந்து பார்வையிட்டு செல்கின்றனர். இங்கு வரும் பொதுமக்கள் பலரும் கட்டிடத்தின் அழகை வெகுவாக ரசிப்பதுடன் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து தங்களது அனுபவங்களை வெளியிட்டு வருகின்றனர். பாசத்திற்கு இலக்கணமாக திகழும் இந்த நினைவிடம் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பயணிகளையும் ஈர்க்கும் ஒரு இடமாக மாறியுள்ளது. திருவாரூர் அருகே அம்மையப்பன் கிராமம் என்ற பகுதியில் தாஜ்மஹால் கட்டிட அமைப்பில் இந்த நினைவிடம் அமைந்துள்ளது. இதை அமருதீன் ஷேக் தாவூத் என்பவர்தான் கட்டியுள்ளார். அவரது பெற்றோர் அப்பா அப்துல் காதர் மற்றும் தாயார் ஜெய்லானி பிவி கடந்த 2020ஆம் ஆண்டில் 72 வயதில் ஜெய்லானி பிவி காலமானார். தனது தாய் மீது கொண்ட அளவு கடந்த பாசம் காரணமாக முகலாய கட்டிடக்கலை பாணியில் இந்த நினைவிடத்தை அவரது மகன் அமருதீன் ஷேக் தாவூத் கட்டி முடித்திருக்கிறார். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி தனது தாயார் அஞ்சுகம் அம்மையாருக்கு நினைவிடம் கட்டியதால் அதனால் ஈர்க்கப்பட்டு அமருதீன் இந்த நினைவிடத்தை தன் தாய்க்காக கட்டியுள்ளார். இந்த நினைவிடம் இப்போது தென்னகத்தின் தாஜ்மஹால் என்றும் அழைக்கப்படுகின்றது. அப்துல் காதர் ஜெய்லானி பிவி தம்பதிக்கு 4 மகள்களும் அமருதீன் ஷேக் தாவூத் என்ற மகனும் உள்ளனர். அப்துல் காதர் சென்னையில் ஹார்ட்வேர் கடை நடத்தி வந்தார். குழந்தைகள் சிறுவயதாக இருக்கும் போதே அப்துல் காதர் இறந்து விட்டதால் தாய் ஜெய்லானி பிவிதான் கடையை நிர்வகித்து தனது குழந்தைகளை படிக்க வைத்து திருமணம் செய்து வைத்து நல்ல நிலைக்கு அவர்களை உயர்த்தினார். அமருதீன் ஷேக் தாவூத் இப்போது சென்னையில் அரிசி மொத்த வியாபாரம் செய்து வருகிறார். தனது அம்மா மீது கொண்ட அளவற்ற அன்பு காரணமாக 2 ஆண்டுகளில் 5 கோடி ரூபாய் செலவில் இந்த தாஜ்மஹால் வடிவில் நினைவு இல்லத்தை அமருதீன் கட்டி முடித்துள்ளார். இங்கு ஜெய்லானி பிவியின் சமாதி அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி இந்த கட்டிட திறப்பு விழா நடைபெற்று பொதுமக்களின் பார்வைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது. உலகில் 7 அதிசயம் என்றால் இது 8வது அதிசயம் என்றே சொல்லலாம். மதங்களை கடந்தும் அன்பை நேசிக்கும் அனைவரும் இந்த நினைவிடத்தை பார்வையிட்டு வருகின்றனர். இங்கு 5 வேளை தொழுகை நடத்தி கொள்ளும் வகையில் மதராசாவும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெய்லானி பிவி அமாவாசை அன்று உயிரிழந்ததால் அமாவாசை தோறும் 1000 பேருக்கு பிரியாணி சமைத்து அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. தனது தாயின் நினைவிடத்தை பார்த்து அனைவரும் அதிசயத்து பேசி செல்லும் போது தனது தாய் இன்னும் தன்னுடன் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படுவதாக அமருதீன் ஷேக் தாவூத் நெகிழ்ச்சியாக கூறியிருக்கிறார்.